ஹாய்! இன்னைக்கு நம்ம எத்தனாவது டெய்லரிங் எத்தனாவது கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, 7வது நாள் கிளாஸ் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 6 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் அத போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிகினர்ஸா இப்ப தான் நீங்க பழகுறீங்க. வீட்ல இருந்தே பழகுறதுக்கு நான் பேசிக்ல இருந்து பெடல் மிஷின் எப்படி பெடல் போடுறது, மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ல இருந்தே நம்ம சொல்லிக் குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். 6 கிளாஸ் போயிருச்சு. இது 7வது நாள் கிளாஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாட்டி பாவாடை பார்க்க போறோம். பாட்டி பாவாடை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பாப்பா எல்லாத்தையுமே கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி எல்லாமே இப்ப தரவா இருக்கா. அது எல்லாமே அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதே மாரி நீங்களும் பழகணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, அத போய் நீங்க பார்த்து பழகிக்கங்க. இப்ப நம்மள்ட்ட நம்ம கஸ்டமரு குடுத்துருக்காங்க ஏற்கனவே. இதான் பாவாடை. இந்த அளவு பாவாடை. இந்த அளவு பாவாடையே இந்த 2 சேலையிலும் தைக்க சொல்லி குடுத்துருக்காங்க. ஒரு சேலையில 2 பாவாடை வரும். பெரியவங்களுக்கு தைக்கிறது ஒரு சேலையில 2 பாவாடை வரும். 2 சேலை குடுத்துருக்காங்க. மொத்தம் இதுல 4 பாவாடை நான் ஸ்டிச் பண்ண போறேன். பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்னு இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். என்ன பாப்பா இன்னைக்கு பாட்டி பாவாடை பார்ப்போமா? பார்ப்போம். சரி வாங்க இன்னைக்கு பாட்டி பாவாடை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய்! இப்போ நம்ம பார்த்ததை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் தான் இப்போ நம்ம கட் பண்ணோம். இது வந்து ஒரு பெரியவங்களுக்கு நம்மகிட்ட கொடுத்த அளவை அவங்களுக்கே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதே அளவு தான் நான் உங்களுக்கு தச்சும் காமிச்சிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. பாப்பா இதை விட குட்டியாக அவளுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து குட்டியாக அவளுக்கு இந்த மாதிரி தச்சுக்கிட்டா. நான் வந்து இங்கே கஸ்டமர் கொடுத்ததையே நான் உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி இன்னும் மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு 2-3 தடவை பாருங்கள் வீடியோவை. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் இந்த மெத்தடு. சரி, இதை எப்படி நம்ம கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத நீங்கள் வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாப்பா இப்போ நம்ம கற்றுக்கிட்டதுல இப்போ உனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சாடா? இது புரிஞ்சிச்சு. சரி, இதை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பண்ணோன்றத வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாட்டி பாவாடைக்கு ஹிப்போட அளவை வச்சு நம்ம துணியை வந்து கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவு எடுக்க போகிறோம். ஹிப்போட கால்குலேஷன் எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு அளவு பாவாடையில் இதான் அளவு பாவாடை. இந்த அளவு பாவாடையில் நம்ம ஹிப்போட அளவை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேப்ல அளந்து எடுத்துக்கோங்க. இதுல இருந்து கரெக்டா கிளாத் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு எடுங்க. எனக்கு டோட்டலா 18 இன்ச் இருக்கு. இது வந்து ஒன் சைடுக்கு 18. அப்ப இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு. அப்ப 18 + 18 டோட்டலா எனக்கு 36 இன்ச் இருக்கு. ஹிப்போட அளவு 36. 18 + 18 = 36 இன்ச். 36 3ஆல பெருக்கிக்கங்க. பெருக்குனீங்கன்னா எவ்வளோ பாப்பா? 108. 108 இன்ச் வருது. 36 3 மல்டிப்ளை பண்ணா 108 இன்ச். அப்போ பாவடைக்கு நம்மளுக்கு தேவையான அகலம் டோட்டலா 108 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சைடில் தையலுக்காக அரை இன்ச்சு விடுறோம். 108.5 இன்ச்சு. இவ்வளோ கிளாத் நம்மளுக்கு தேவை. இப்போ அவங்க கொடுத்துருக்க ரேஷன் கடை சேலையில் நம்ம 108 இன்ச்சு இதில் நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அகலம் 108 இன்ச்சு. இனி அடுத்து உயரம். இந்த அளவு பாவாடையில இந்த மாதிரி பாவாடை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி டேப்பை மேலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் எத்தனை இன்ச்சுன்னு பார்த்துக்கோங்க. 39 இன்ச்சு. மேலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் 29 இன்ச் எனக்கு வருது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. உயரம் 29 இன்ச்சு. இது போக இன்னும் எக்ஸஸாக நம்ம தையலுக்கு விடணும். கீழே 1 இன்ச்சு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விடணும். மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விடணும். டோட்டலாக 30.5 இன்ச்சு நம்மளுக்கு தேவை உயரத்தில். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. அகலத்தில் இந்த 108 ரெடி அளவு, ஹைட்டில் இந்த 29 ரெடி அளவு. இது எல்லாமே நம்ம தையலுக்காக விடுறோம். இதை எப்படி நம்ம துணியில் வெட்டுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். பாவாடையோடைய ஹைட் எடுத்துக்கிறோம். எவ்வளோ? 29, 30, 30.5 டோட்டலாக 30.5 இன்ச் வேணும். இப்போ இந்த சேலையில் இந்த பார்டர்ல இருந்து எடுங்க. கீழே இருந்து ஒரு கரப்பக்கமாக டேப் இப்படி வச்சுக்கிட்டு ஹைட்டு 30.5 இன்ச் வேணும். இது வரைக்கும் இருக்குது 30.5 இன்ச்சு. மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் தேவையான ஹைட்டு நம்மளுக்கு. அடுத்த அகலம் எந்த அளவுக்கு அகலம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 இன்ச்சு ரெடி அளவு. 108 இன்ச்சு. ஒரு டேப் ஃபுல்லாக 60 இன்ச்சு முடிச்சுட்டு 60 இன்னும் 48 இன்ச்சு எடுத்துக்கணும். 48
48 வரைக்கும் எடுத்துக்கோங்க. தையலுக்காக 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இது ரெண்டாக மடக்கும் போது 1/2 இன்ச் ஆயிரும். தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, கரெக்டாக 1/2 இன்ச் கணக்கில் வந்துடும். இப்போ இது வரைக்கும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதுதான் அகலம். தேவையான உயரம் இந்த மார்க் இங்கே இருக்குது. இங்கேருந்து நேராக அப்படியே அந்த அகலம் எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிசர் தேவையான ஹைட்டை கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயே கோடு இருக்குது. அந்த கோடுக்கு நேராகவே இப்படியே ஃபுல்லாக அந்த கோடை கணக்கு வச்சு நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கை கனெக்ட் பண்ணி எந்த இடம் வரைக்கும் மார்க் வருதோ அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு அந்த மார்க்கை கனெக்ட் பண்ணி இப்படியே கட் பண்ணிடணும். இது கிழிச்சாலுமே ஒரு கிளாத்து கிழிஞ்சிரும். இப்போ பாவாடைக்கு தேவையான அகலம் உயரம் எடுத்தாச்சு. இதுதான் பாவாடைக்கு தேவையான ஃபுல் அகலம். இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக அப்படி ஒரு இன்ச்சுக்கு ப்ளீட் பிடிச்சி இந்த இடத்துல நாடா வரப்போகுது. நாடாவும் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு அதையும் பார்த்துடலாம். இப்போ நாடா எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ மேலே உள்ள கிளாத்தில் நம்ம நாடாக்கு எடுக்க போகிறோம். நாடாவுடைய அகலம் வந்து 3 இன்ச் எடுத்துக்கிறோம். அது மாதிரி நீளம் வந்து இப்போ எடுத்தோம் இல்லையா, 108 இன்ச்சு அகலம் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கே பெரிய இவங்க வந்து பெருசாக கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் சுற்றி ஒரு 2 சுற்றும் சுற்றி கட்டுவாங்க ஒரு பாட்டிகை. அது மாதிரி இந்த பாட்டியும் கொஞ்சம் பெருசாகவே கேட்டிருக்காங்க. அதனால இப்போ நம்ம எடுத்த அதே 108 இன்ச்சு நீளத்தை கட் பண்ணுறோம். அந்த 3 இன்ச் அளவுலேயே இந்த மாதிரி பெரிய நாடாவாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா பாவாடை கட் பண்ணி எடுத்தாச்சு, அதுக்கு நாடாவும் கட் பண்ணியாச்சு. இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ டோட்டலாக நம்ம எடுத்துருக்க கிளாத் இதுதான். இதில் வந்து கீழே பார்டர் சைடு 1 இன்ச் மட்டும் நம்ம மடிச்சு அடிச்சுக்கிறோம். பார்டர் சைடை 1 இன்ச் நம்ம கீழே விட்டுருக்கோம் இல்லையா, இது கீழ்ப்பக்கம், பாவாடையோட கீழ்ப்பக்கம் வந்து 1 இன்ச் உள்ளே போகிற மாதிரி அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள், அப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி கீழே பாட்டம் ஃபுல்லுமே இந்த மாதிரி நெட்டுக்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே பாட்டம் ஃபுல்லுமே இந்த மாதிரி அடித்தாச்சு. அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துட்டு இதே ராங் சைடு தான் வச்சுட்டு மேலே நம்ம ஃப்ளீட் பிடிப்போம் இல்லையா, அந்த ஃப்ளீட்டில் வந்துட்டு நம்ம 1/2 இன்ச்சு சைடில் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு 4 இன்ச்சு ஹைட்டில் நம்ம கிராஸாக அப்படியே அடிச்சு விட்றணும். மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ கீழே பாட்டம் எந்த சைடு நம்ம ராங் சைடு அடித்தோமோ அந்த சைடு கூடவே இதையும் அடிக்கணும். சைட்லையுமே கெட்ட பக்கம் தான் அடிக்கணும். ஒரு 4 இன்ச்சு கணக்கு வச்சு அதே மாதிரி 4 மார்க் பண்ணிவிட்டு அடிங்க. அந்த மாதிரி லைட்டாக 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு விட்ட அளவுக்கு கணக்கு பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு கீழே இறங்கினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை மேலே ஃப்ளீட்டு பிடிச்சிட்டு சைடில் கொஞ்சம் தெரியக்கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளீட் நம்ம வந்து நல்ல பக்கமாக வச்சு பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம இது வந்து கெட்ட பக்கமாக, இந்த கெட்ட பக்கத்தை அப்படியே திருப்பி போட்டு நல்ல பக்கத்தை வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை அளவு மடிச்சுட்டு 36 சென்டரில் உள்ள பகுதியை நாச் 36. இது எதுக்காக, ஒன் சைடுக்கு நம்ம ஃப்ளீட் பிடிச்சி அந்த நாச் பிடிக்கும் இல்லையா, அந்த சென்டர் நாச் வர வரைக்கும் ஒன் சைடுக்கு 18 இன்ச்சு வரும். மொத்தமாக ஃப்ளீட்டோடைய அளவு வந்து சென்டர் நாச் போட்டிருக்கோம். நல்ல பக்கமாக வச்சு ஃப்ளீட் பிடிங்க. ஃப்ளீட்டு எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, டேப்பில் ஒவ்வொரு இன்ச்சாக இந்த மாதிரி டேப் வச்சுட்டு ஒவ்வொரு இன்ச்சாக அப்படி மார்க் பண்ணுங்கள் வரிசையாக.
மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த 1 இன்ச்சுக்குள்ளே நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட்டு 36 இந்த ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே 3 இன்ச் இருக்குது. இதுக்காக தான் மேலே ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் 1 இன்ச் இருக்குது, கீழே ஃப்ளீட்டுக்குள்ளே 3 இன்ச் இருக்குது. மேலேருந்து கணக்கு பண்ணுங்கள், மேலே 1 நடுவில் 1 கீழே 1. அப்போ அதனால தான் நம்ம 36 × 3ன்னு கணக்கு பண்ணோம். மறுபடியும் இதை ஒரு தடவை கிளாரிட்டி பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே 3 இன்ச் இருக்குது, 1 2 3 இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக அப்படி டேப்பை வச்சு ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணி ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே 3 இன்ச்சு போகிற மாதிரி வரிசையாக அதே மாதிரி ரெகுலராக வச்சு நீங்கள் எப்பயும் போல் ஃப்ளீட்டை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருங்க. அந்த சென்டரில் ஒரு நாச் வேறு போட்டோம் இல்லையா, அந்த நாச் வரைக்கும் பிடிங்க. இதே அளவுகள்லையே நம்ம பிடிச்சிட்டு அந்த நாச் வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 18 இன்ச்சு. அப்போ ஒரு பாதி 18 இன்ச்சு நம்மளுக்கு வரணும். வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டும் பின்னாடி உள்ள பக்கமும் 18 இன்ச்சு வந்துடும். அந்த நாச் வந்துருச்சு. நாச் வரைக்கும் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு பாதிக்கு நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 18 இன்ச் வரணும். 36ல் பாதி 18 கரெக்டாக வருது. நீங்கள் அளவுகளை இப்போ ஏற்கனவே 18 இன்ச் வந்த மாதிரி இனி அடுத்தடுத்து உள்ள பக்கமும் 18 இன்ச்சு கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. நான் சொன்ன அளவுகள்லையே நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச்சுனால் அந்த 1 இன்ச்சு கணக்கு பண்ணி உள்ளே தள்ளி அடிங்க. ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே 3 இன்ச்சு வருதான்னு டேப் வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டோட்டலாக எல்லாத்தையுமே லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளீட் பிடிச்சிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளாத்தை இப்படி 2ஆக மடித்து போட்டுட்டு எல்லா ஃப்ளீட்டையும் டோட்டலாக முடிச்சுட்டு கிளாத்தை 2ஆக மடித்து போட்டு 1 சைடுக்கு 18 இன்ச் வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன அளவுப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எங்கிட்டுமே முன்ன பின்ன போகாது. எனக்கு கரெக்டாக 18 இன்ச் வருது. இதே மாதிரி தான் உங்களுக்கும் வரணும். டேப் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியை வச்சு நம்ம எப்படி அடிக்கணும்னா, இது கொஞ்சம் கட்டாயிருச்சு ரெக்கார்டு எடுக்கையில் நானும் பார்க்கல. நம்ம ஃப்ளீட் பிடிச்சோம் இல்லையா, அந்த ஃப்ளீட்டோடைய சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க 2ஆக மடக்கி. அதே மாதிரி பட்டிக்குன்னு கிளாத் எடுத்தோம் இல்லையா, அந்த பட்டி அதையும் 2ஆக மடக்கி அந்த சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்படி அடித்து வரும்போது அந்த ஃப்ளீட்டோட சென்டரும் இந்த நம்ம பட்டிக்கு சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பட்டியோட சென்டரும் நம்ம இப்படி அடிக்கும்போது கரெக்டாக நேராக வரணும். இதை எந்த பக்கம் வச்சு அடிக்கணும்னா, கிளாத்தோடைய கெட்ட பக்கம் வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி 1/2 இன்ச்சு மேலே விட்ருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கணக்கு பண்ணி அடிக்கணும். இப்போ நாடா 2 சைடுமே தொங்கணும். எக்ஸஸாக நாடா வந்து இந்த பக்கமும் இருக்கணும், அந்த பக்கமும் இருக்கணும். ஏன்னா பாட்டிங்கெல்லாம் அப்படி தானே கட்டுவாங்க. அடித்தது உங்களுக்கு தெரியுதா? அந்த சைடும் அவ்வளோ நாடா இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம நாடா இவ்வளோ விட்டுருக்கோம். அடிச்சுட்டு இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு இப்போ இந்த மெத்தடு படி அடிக்கணும். இப்போ நாடாவுடைய எட்ஜிலேருந்து அடிக்கணும். நல்ல பக்கமாக திருப்பிக்கிட்டு இந்த நாடாவுடைய எட்ஜில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கமாக மடிக்கணும். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கம் மடித்து 2ஐயும் ஜாயின் பண்ணிடணும். இதே மெத்தடில் நம்ம இந்த லாஸ்ட்டு இந்த கயரோட முடிவு வரைக்கும் நம்ம அடிக்கணும். இதே மெத்தடு தான். எந்த அளவு நம்ம ஃபோல்டு பண்ணுறோமோ அதே அளவு ஃபோல்டு பண்ணி அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி ஃபுல்லாக அடித்து வந்துடுங்க. நான் வந்துருச்சா? இது தூக்கி அப்படியே நம்ம தையல் வருது இல்லையா, அந்த தையல் தெரியக்கூடாது. அந்த தையல் அப்படியே கவர் பண்ணி அடிச்சிருக்கேன். நம்ம இப்படி அடிக்கும்போது இது எந்த பக்கம் வரணும்னா நல்ல பக்கமாக
நல்ல பக்கத்தில் தான் அந்த பிசுரை உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம இப்படி அடிக்கணும். லாஸ்ட் எட்ஜு வரைக்குமே அந்த மாதிரியே அடிச்சிருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கடைசியில் நெட்டுக்கு தையல் போட்டு முடிச்சு விட்ருங்க. நம்ம கிளாஸில் இது 7வது கிளாஸு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. ஓரளவு பாவாடை முடிஞ்சு. இனி இந்த 2 நல்ல பக்கத்தையும் இப்படி ஒன்றா 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு, நல்ல பக்கம் உள்ளே போகணும், கெட்ட பக்கம் நம்மளுக்கு வெளியில் தெரியணும். அது மாதிரி வச்சுக்கோங்க, தப்பாக அடிச்சிடாதீங்க. இப்போ இது வந்து கெட்ட பக்கம் வெளியில் தெரியுதா? இது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒரு சைடை 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, ஒரு சைடில் மேலே ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு கீழே அப்படியே நெட்டுக்க அடிச்சிடணும். 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி. மேலே நம்ம சைடில் க்ளோஸ் பண்ணி அடித்தோம்ல, பிசுறு தெரியக்கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சைடில் ஒரு 4 இன்ச்சுக்கு அடித்தோம் இல்லையா. இதுக்காக தான் அடித்தோம். கேப்பு உடையில் பிசுறு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த 4 இன்ச்சில் அடித்தோம். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதிலே இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக மடக்கிக்கிட்டு இன்னொரு தையலை போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், பாவாடை ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாவாடையில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஒரு தடவை புரியலைன்னா 1க்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். பாவாடை ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.